ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் தினமும் தான் அணிந்த மாலையை இறைவனுக்கு சூட்டி தானும் மகிழ்ந்தாள், இறைவனையும் மகிழ்வித்தாள். நாராயணன் தன்னை மாதங்களுள் மார்கழி மாதம் என்று கூறியிருக்கிறார். அப்படிப்பட்ட மார்கழி மாதம் முழுவதும் விடியற் காலையில் நீராடி இறைவனை வழிபட்டு வந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் இன்று 5ஆம் பாசுரத்தில் உள்ளோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இவ்வுலகில் பிறர் வியக்கத்தக்க பல மாய செயல்களை செய்பவன் மாயக்கண்ணன். அவரே வடமதுராவிற்கு தலைவன். கிருஷ்ணனின் பிஞ்சு பாதம் பட்டு யமுனை நதி மிகவும் புனிதமானது. தூய்மையான பெரிய நீர் பரப்பினை உடைய யமுனை நதிக்கரையில் மகிழ்ந்து விளையாடி வாழ்ந்தவன் கண்ணன். பாடியில் தோன்றிய அழகிய விளக்கினை போன்றவன் கண்ணன். எங்கே விளக்கின் ஒளி தோன்றுகிறதோ அங்கே இருள் அகன்று விடுகிறது. அதை போல ஆயப்பாடியில் தோன்றிய கண்ணனின் வருகையால் ஞான ஒளி பிரகாசித்தது. தன்னை பெற்ற தேவகியின் புகழையும் தன்னை வளர்த்த யசோதையின் புகழையும் இந்த உலகமே கண்டு வியக்குமாறு செய்தவன். குட்டி கிருஷ்ணனின் குறும்புத்தனம் தாங்க முடியாமல் தாய் யசோதை கிருஷ்ணனின் இடுப்பில் சிறுதாம்பு கயிறு கொண்டு கட்டி உரலில் கட்டினாள். அதனால் தாமோதரன் என்ற பெயரையும் பெற்றான். அப்படிப்பட்ட இறைவனை நாம் மிகவும் தூய்மையாக நீராடி வந்து தூய மலர்களை தூவி வழிபட வேண்டும். அவனது புகழை வாயினால் இனிமையாக பாடி மனதினால் தூய்மையாக சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்தால் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த பிழைகள் யாவும் தீயிலிட்ட தூசு போல காணாமல் போய்விடும். பாராயணம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தில் தோன்றும் மண்விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆகவே எம்பெருமான் நாராயணனின் சிறப்பை சொல்வோமாக, வாழ்வில் வளம் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய. நன்றி.